பணப்பிரச்சனை தீர வேண்டும், பணம் வர வேண்டும் என்பதற்காக எத்தனையோ பரிகாரங்கள், பூஜைகள் அனைத்தையும் செய்வது வழக்கம். ஆனாலும் பணப்பிரச்சனைகள் தீரவில்லை என்பவர்கள் பணத்தை ஈர்த்து தொடர்ந்து பணத்தை நம்முடைய வீடு தேடி வர வைக்கக்கூடிய எளிய பரிகாரத்தை இங்கு இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளலாம். இதற்காக தனியாக எதுவும் செய்ய வேண்டியதில்லை. நாம் தினமும் செய்யும் தெய்வ வழிபாட்டின் சிறிய விஷயத்தை செய்தாலே போதும். வீட்டிலும் வாழ்க்கையிலும் உள்ள மனக்கஷ்டங்களும் பணக்கஷ்டங்களும் விலக வேண்டும், பணவரவு அதிகரிக்க வேண்டும் என்ற விருப்பம் அனைவருக்கும் உண்டு. ஆனால் அதற்கு என்ன வழி? எளிமையாக செய்யக்கூடிய வழிகள் ஏதாவது இருக்கா? வீட்டில் நிம்மதி செல்வம் நிறைந்திருக்க, அல்லல்ல குறையாத அளவிற்கு பணம் வந்து கொண்டே இருக்க என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வி பலருக்கும் இருக்கும். இந்த எளிய வழிபாட்டு முறையை நீங்கள் பின்பற்றி செய்வதனால் உங்களது வீட்டில் எப்பொழுதும் செல்வம் நிலைத்திருக்கும். நம்முடைய கஷ்டங்கள் மனக்குறைகள் தீர வேண்டும் என்பதற்காக நாம் பல முறைகளில் கடவுளிடம் வழிபடுவது உண்டு. அப்படி வழிபடும் முறைகளில் ஒன்று விளக்கேற்றுவது. இந்துக்களின் வழிபாட்டு முறைகளில் மிக முக்கியமானது விளக்கேற்றி வழிபடுவதாகும். சாதாரணமாக நாம் வழிபடுவதை விட விளக்கேற்றி வழிபட்டால் அதன் பலன் அபரிதமாக இருக்கும். விளக்கில் குலதெய்வமும் மகாலட்சுமியும் குடியேறுவதாக ஐதீகம். தினமும் நாம் ஏற்றும் விளக்கில் ஒரே ஒரு பொருளை மட்டும் சேர்த்து விளக்கேற்றி வழிபட்டால் நம்முடைய வீட்டில் செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும். தினமும் நாம் ஏற்றும் விளக்கில் வழக்கமாக பயன்படுத்தும் எண்ணெயை ஊற்றி திரி போட்டு அதன் மீது சிறிது பச்சை கற்பூரத்தை தூவ வேண்டும். அதற்கு பிறகு அதில் விளக்கேற்ற வேண்டும். பச்சை கற்பூரம் என்பது மகாவிஷ்ணு வாசம் செய்யும் பொருளாகும். மகாவிஷ்ணு எங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்கு மகாலட்சுமியும் தானாக வந்து விடுவாள். மகாலட்சுமி இருக்கும் இடத்தில் எந்தவித செல்வத்திற்கும் குறைவிருக்காது. அது மட்டுமின்றி பச்சை கற்பூரத்திற்கு நேர்மறை ஆற்றலை உருவாக்கும் தன்மையும் செல்வத்தை ஈர்க்கும் தன்மையும் தீய சக்திகளை விரட்டும் தன்மையும் உண்டு. பச்சை கற்பூரத்தில் தெய்வீக சக்தி நிறைந்திருப்பதால் நன்மைகள் பெருகி கொண்டே இருக்கும். பச்சை கற்பூரத்தை நிறைய சேர்க்க வேண்டும் என்பது கிடையாது. சிறிய அளவு பச்சை கற்பூரத்தை எடுத்து அதை கைகளால் பொடியாக்கி லேசாக விளக்கில் ஊற்றி உள்ள எண்ணெயின் மீது தூவிவிட்டாலே போதும். இப்படி விளக்கேற்றும் போது அதிலிருந்து உருவாகும் வாசம் வீடு முழுவதும் பரவும். இதனால் நேர்மறை விஷயங்கள் வீட்டில் அதிகரிக்கும். சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் இருக்காது. பணம் வந்து கொண்டே இருக்கும். முக்கியமான நாட்களில் விசேஷமான நாட்களில் விளக்கேற்ற முடியாமல் பூஜை செய்ய முடியாமல் பலவிதமான தடைகள் சிலரது வாழ்க்கையில் ஏற்படும். இப்படிப்பட்ட தடைகளும் பச்சை கற்பூரம் கொண்டு விளக்கேற்றுவதால் நீங்கிவிடும். காலை மாலை இருவேளையும் இந்த விளக்கை வீட்டில் ஏற்றுவது சிறப்பானதாகும். செல்வத்தின் அதிபதியான குபேரன் நாடு நகரங்கள் எல்லாம் இழந்த பொழுது நெல்லிக்கனியை நட்டு வளர்த்து வந்தார். சிவனுடைய வாக்கிற்கு இணங்க அவர் வளர்த்த நெல்லிக்கனி அவர் மீண்டும் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப பெற்றார் என்கிறது புராணங்கள். நெல்லிக்கனியில் மகாலட்சுமி வாசம் செய்வதாக ஐதீகம். எனவே குபேரன் படத்தை வீட்டில் பூஜித்தாலும் குபேரன் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்தாலும் நெல்லிக்கனியை எடுத்து செல்லுங்கள். காஞ்சிபுரத்தில் இருக்கும் பிரசித்தி பெற்ற ராஜகுபேரர் கோவிலில் நெல்லிக்கனியை பிரசாதமாக வழங்குவார்கள். நமக்கு இருக்கும் பிரச்சனைகளை வேண்டிக் கொண்டு நெல்லிக்கனியை காணிக்கையாக செலுத்தினால் வேண்டிய வேண்டுதல் அப்படியே பலிக்கும் என்கின்ற நம்பிக்கையும் உண்டு. எனவே வியாழன்கிழமை அன்று குபேரன் கோவிலுக்கு சென்று நெல்லிக்கனியை காணிக்கை செலுத்துவதன் மூலம் உங்களுடைய செல்வமானது மென்மேலும் பெருகும். குபேரனுக்கு உகந்த வியாழன்கிழமையில் குபேரன் படத்தை வீட்டில் வைத்து குபேர விளக்கு ஏற்றி பூஜைகள் செய்யலாம். அது மட்டுமல்லாமல் நீங்கள் தினமும் செலவு செய்யும் பணத்தை ஒரு நோட்டு புத்தகத்தில் கணக்கு வழக்கு எழுதி வைத்து கொள்ளுங்கள். அந்த நோட்டு புத்தகத்தை எடுத்துக்கொண்டு போய் பூஜை அறையில் இருக்கும் குபேரன் சிலைக்கு முன்பு வைத்து குபேரனுக்குரிய சோஸ்திரங்களை உச்சரித்து நாணய அர்ச்சனை செய்யலாம். 51 108 என்கின்ற கணக்கில் 5 ரூபாய் நாணயங்களை சேகரித்து தனியாக ஒரு டப்பாவில் போட்டு வைத்து கொள்ளுங்கள். வியாழக்கிழமையில் குபேர விளக்கு ஏற்றி அந்த நாணயங்களை கொண்டு அர்ச்சித்து குபேர நாமங்களை உச்சரித்து வந்தால் சகல சௌபாக்கியங்களும் வந்து சேரும் என்பது நம்பிக்கை. மேலும் குபேரனுக்கு உகந்த நெல்லிக்கனியை வைத்து நெய்வேத்தியம் படைத்து வழிபாடு செய்து வந்தால் செய்யும் செயலில் தடைகள் அகன்று வருமானம் பெருகும். தினசரி பூஜையில் குபேரன் இடம்பெற்றால் உங்களுடைய வாழ்வும் குபேர வாழ்க்கையாக அமையும். மேலும் எல்லா செல்வங்களும் அருளும் மகாலட்சுமி மற்றும் குபேரன் ஆகியோரின் திருவுருவம் பதித்த டாலர்கள் அல்லது மோதிரங்கள் செய்து போட்டுக்கொண்டாலும் கையிலும் பணம் விரயம் ஆகாமல் நிலையாக தங்கும். பணம் வைக்கும் பீரோவில் இத்தகைய புகைப்படங்களை ஒட்டி வைக்கலாம். இவ்வளவு வரங்களை அருளும் குபேரனுக்கு இப்படியும் பூஜை செய்து
உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.